சிஎஸ்கேக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு இன்னைக்கு செம்ம மேட்சுங்க. டாஸ் வின் பண்ணாங்க எஸ்ஆர்ஹெச். அவங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் தாங்க சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதுக்கு ஒரே ஒரு விஷயம், சென்னையில் டியூ வரும் அதை தாங்க. ஆனால் அதை எங்கேயும் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு பேட்டிங் ஆட வந்தாங்க. ஓப்பனிங்காக ருத்ராஜும் ரஹேனாவும் இறங்கினாங்க. ரஹானே எப்பவும் போல சரியாக ஆடாமல் 9 ரன்லேயே அவுட் ஆகிட்டாங்க. அடுத்து மிச்சல் இறங்கினாங்க. 2 பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப். என்னைக்கும் ஆடாத மிச்சல் இன்னைக்கு நல்லா ஆடினாருங்க. 32 பாலுக்கு 52 ரன் அடிச்சு அவுட் ஆயிடுறாங்க. தொடர்ந்து ருத்ராஜ் ஒரு ரன்ல செம்மையாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து ஆட வந்து நம்ம ஆறுச்சாமி 6 தூபி இறங்கினாங்க. ரன் ரேட் ஏற ஆரம்பிச்சிருச்சுங்க. கடைசி ஓவரில் ருத்ராஜ் 92 ரன்னுக்கு தன்னோட 100 பதிவு பண்ணாமல் தன் விக்கெட்டை இழந்துட்டாங்க. 100 அடிக்காமல் 98 ரன்ல அவுட் ஆகிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம ஆடியன்ஸ் அதெல்லாம் கணக்கிலே எடுத்துக்காம தலை டோனின்னு ஷேர் பண்ணாங்க. டோனி இறங்கினாப்லங்க. ஃபர்ஸ்ட் பாலே போருங்க. அடுத்த பால் சிங்கிள் எடுத்துடாப்ப. அடுத்து சுபம் தூபே ஒரு 6 ஒரு சிங்கிளோட மேட்சை முடிச்சிட்டாங்க. 20 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்புக்கு 212 ரன் சென்னை எடுத்தாங்க. அடுத்து எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் ஆட வந்தாங்க. அவங்களோட பெஸ்ட் ஓப்பனராக டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா இறங்கினாங்க. துஷார தேஷ்பாண்டே சிறப்பாக பந்து வச்சு அவங்க 2 பேருமே அவுட் ஆயிட்டாங்க. அடுத்து இம்பாக்ட் பிளேயராக அன்குல் ராய் இறங்கினாருங்க. துஷார பாண்டி வந்த முதல் பல்ல அவரையும் அவுட் ஆக்கி வெளியே அனுப்பினாங்க. சிஎஸ்கே பவர் பிளேயில் 3 விக்கெட் எடுத்து ஸ்ட்ராங்கான இடத்துக்கு வந்துட்டாங்க. அடுத்தடுத்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு விக்கெட் விழ ஆரம்பிச்சிருங்க. துஷார தேஷ்பாண்டே 4 விக்கெட் எடுத்தாருங்க. பதிரனா 2 விக்கெட் எடுத்து 134 ரனுக்கு எஸ்ஆர்ஹெச் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. மிச்சல் இன்னைக்கு கேட்சலாம் மாதிரி 5 கேட்சை பிடிச்சிட்டாங்க. அடுத்த மேட்ச் வந்து பஞ்சாப் போடுங்க. பஞ்சாப் காட்டடி அடிக்கிறாங்க. அவங்கள சிஎஸ்கே எப்படி டீல் பண்ண போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.